நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் மேடம். ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனை கூட எடுத்துக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல இவ்வளவு பிரைவேட் கம்பெனி இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க. பியோர் குவாலிஃபிகேஷன்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லுங்க. அரசியல் விட்டு நாளைக்கு காலையில் போயிடுறேன். அவங்க தான் இன்னைக்கு பேசுறாங்க. என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குங்க? பிஎம்னுடைய வாழ்க்கை என்ன? பிஎம் எப்படி வந்திருக்காரு? ஹூஸ் பிஎம் அஸ் அ பர்சன்? ஹூஸ் உதயநிதி ஸ்டாலின்? சினிமா நடிகர்கள் பின்னாடி சுத்திக்கிட்டு இவங்களை கல்யாணம் வைக்கலாம் சூசைட் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்லாம் தவம் இருந்து நீங்கள் அரசியல் வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறணும்னு நீங்கள் நானும் உட்காந்து உண்ணாவிரர் இருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்த மாதிரி பேசுகிறாரு. அதனால் ஐம் ஜஸ்ட் சேலஞ்சிங். ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனோட ஒரு பிரைவேட் கம்பெனியில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாட்ச்மேனாக வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னா அண்ணாமலை அடுத்த நொடி அரசியல் கிளம்பிடுவான். இதுதான் என்னுடைய பதில். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து நம்முடைய அண்ணாமலை பேசின இந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டாங்க. இதில் நம்ம அண்ணாமலை அவர்கள் உதயநிதியை என்ன சொல்லியிருப்பாரு? அன்ஃபிட் பொலிட்டீஷியன் ஸ்டாலின் அப்படின்ற அவங்க அப்பா பேர் இல்லாமல் உதயநிதியால் மெரிட்டில் ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்க முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனியில் அவரால் ஒரு வாட்ச்மேன் வேலை கூட வாங்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு உதயநிதியை திமுகவை போட்டு பொலகிறாங்க, வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசின அண்ணாமலை அவர்களையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. யாரு? சங்கீசா இல்ல தவைகான்ஸ்? அட ஆமாங்க, உண்மையாலேயே இந்த தாவேகா காரங்க தான் திடீர்னு அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோவும் செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அதையும் கொண்டு வந்திருக்கேன், போடுறோம் பாருங்க. திண்டுக்கல்ல திப்பு சுல்தான் படையெடுத்து ஒரு கோவிலை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோவில் அழிச்சு திண்டுக்கல் மலை கோவில் இருக்கக்கூடிய சாமியை அழிக்க முற்பட்டே சனாதன தர்மத்தை தொட்டு பார்க்க முடியல. எங்கேயோ பிறந்த சுண்டக்கா ஒரு குடும்பத்தில் மூன்றாவது தலைமுறையாக சுகத்தை மட்டுமே பார்த்த சில பேர் இன்னைக்கு தமிழகத்தில் தைரியமாக சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவேன், இந்து தர்மத்தை ஒழித்து விடுவேன்னு கிளம்பி இருக்கிறான். ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோவை நான் நேத்திக்கு வீடியோல ஆட் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். நேத்திக்கு கண்டென்ட்ல இந்த ஒரு வீடியோவை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டேன். கிபி 700களிலிருந்து திருட்டு முகலாய ஆட்சிகளானது விரிவடைய ஆரம்பிச்சது நம்ம பாரத தேசத்தில். அதுக்கப்புறமா ஒரு 1000 வருடங்களாக, கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக ஹிந்துக்கள் மீது மட்டும் ஜிஸ்யா வரியானது அந்த முகலாய திருட்டு கபோதிகள் போட்டானுங்க. மதம் மாறணும், ஹிந்துக்கள் ஹிந்து மதத்தை விட்டு இஸ்லாமிய மதத்துக்கு மாறணும் அப்படின்றதுக்காக ஜிஸ்யா வரியை போட்டானுங்க. இப்படிலாம் வரி போட்டாவாச்சும் ஹிந்துக்கள் மதம் மாறுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த திருட்டு முகலாய கபோதிகள் ஹிந்துக்கள் மீது மட்டும் வரி போட்டானுங்க. டெல்லி சுல்தானியர்கள் அவனுங்களை தொட்டு எல்லா திருட்டு கபோதி தள்ளவாரி முகலாயர்களும் இத மாதிரி பண்ணானுங்க. இந்தியா முழுக்க இந்துக்கள் மீது இந்த ஜிஸ்யா வரியை போட்டானுங்க. திருட்டு முகலாயர்கள் ஒழிஞ்சதுக்கு அப்புறமா அவனுங்களை தொடர்ந்து பிரிட்டிஷ் கபோதிகள், அந்த பரதேசிகள், அவனுங்க இங்க வந்தானுங்க. அவனுங்க இங்க என்ன பண்ணானுங்க? கிறிஸ்துவ மதத்தை பரப்புனானுங்க. செயற்கையாக வறுமையை உருவாக்கி ஒரு வறட்சியை உருவாக்கி அதன் மூலியமாக இங்கிருந்த மக்களை மதம் மாற்றணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் பண்ணானுங்க. பிரெட்டு, வாழைப்பழம், பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்து மதம் மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணானுங்க. இந்த 2 திருட்டு தள்ளவாரி குரூப்ஸ்னாலேயே பெரிய அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மதம் மாற்ற முடியல, உண்மையாலே முடியல. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ பிறந்த சுண்டக்கா உதயநிதி சனாதன தர்மத்தை அழிச்சிருவானா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம அண்ணாமலை பேசினாரு பாருங்க. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாலே செம கூஸ்பம்ஸா இருந்துச்சு. கடந்த 5 வருடங்களாக தமிழகத்துல திமுகவின் ஆட்சி தான் இருந்தது. ஹிந்து மதத்தை அழிப்பேன், இந்து மதத்தை ஒழிப்பேன்னு பேசிட்டு இருந்தாங்களே. கடந்த 5 வருடங்களாக இவங்க என்ன பண்ணாங்க? ஹிந்து மதத்தை ஒழிச்சாங்களா? ஹிந்து மதத்தை அழிச்சாங்களா? இல்ல, அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அவருடைய தலைவர் தேர்தலில் தோத்துதான் போனாரு, அவரை தான் ஒழிச்சு கட்டினாங்களே ஒழிய அவங்களால ஹிந்து மதத்தை ஒழிக்க முடியல, அழிக்க முடியல. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திரு விஜய் அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாரு, அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, முதல்வர் சீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த தவைகான்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பிகளா, நீங்க பெரும்பான்மை நிரூபிச்சிருந்தாலும் உங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்களையா அந்த சின்ன சின்ன கட்சிகள், அவங்க யாரும் தாவேகாவுடைய விசுவாசிகள் கிடையாது, விஜயனுடைய விசுவாசிகள் கிடையாது. உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே திமுகவின் விசுவாசிகள்.
அங்க உட்காந்துக்கிட்டு திமுக ஸ்விட்ச் போட்டாதான் இங்க இருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் ஆடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இங்க ஆடுவாங்க. நீங்க பெரும்பான்மையை நிரூபிச்சிருந்தாலும் உங்களுடைய ஆட்சி, இந்த தாவேகா ஆட்சி அப்படின்றது மைனாரிட்டி ஆட்சி தான். மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்ன உடனேயே நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க. ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்துவர், சபாநாயகரா இருக்கக்கூடியவர் கிறிஸ்துவர். அவர் கிறிஸ்துவ மதத்தை இதுக்கு முன்னாடி பரப்பிட்டு இருந்தாரு. சபாநாயகர் சீட்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது பைபிள் வசனங்களை மேற்கோள் காட்டிலாம் அவர் படிச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே குத்தி காட்டி பேசுறதுக்காக தான் தாவேகாவின் ஆட்சி மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்றேன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ற மைனாரிட்டி வேற மைனாரிட்டி. நீங்க நினைக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த மைனாரிட்டி கிடையாது. இப்ப இருக்கிற சபாநாயகர் கிறிஸ்துவ மதத்தை பரப்புனாரானா? ஆமா, பரப்புனாரு. சிலர் பைபிள் இல்லை என்று சொன்னார்கள். இல்லாதவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு உறுதி எடுத்தேன். தமிழ்நாடு முழுவதும் பைபிள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கையிலே ஒரு வேதாகமத்தை தர வேண்டும் என்று உறுதி எடுத்தேன். முதல் மாதம் 50 பைபிளை வாங்கி கொண்டு ஓடுகிற பேருந்தில் நின்று அது நிற்கிற போது யாருக்காவது இலவசமாக பைபிள் வேண்டுமா என்று கேட்பேன். வெட்கப்படாமல், தயங்காமல், சங்கோஜப்படாமல் நான் கேட்டவுடனே சில பேர் கையை நீட்டுவார்கள், சில பேர் முகத்தை சுனிப்பார்கள். கொடுத்து விட்டு இறங்கி விடுவேன். உண்மைதான், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அது ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சபாநாயகர் இருக்கையில் இருக்கும் பொழுது பைபிள் வசனத்தை மேற்கோள் காட்டி படிச்சாரா? ஆமா, படிச்சாரு தான். அது ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற ஒரு சில பேர், அதாவது தாவேகாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசுபடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சபாநாயகரா இருந்தார் இல்லையா, அப்பாவு. அவர் யாருங்க? அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்க? அவர் கிறிஸ்துவ மத போதனைகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு என்னெல்லாம் பேசியிருக்காருங்க. அதனால இந்த விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டரும் கிடையாது. இங்க பெருசுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க எதை பெருசுப்படுத்தணுமோ அதை பெருசுப்படுத்தாம இதை மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலோ, இல்லை அது குறித்து மட்டும் நீங்க ஃபோக்கஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பெருசுபடுத்தி பேசிட்டு இருந்தாலோ, எதை பேசணுமோ அதை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. அதை கவனிக்க நீங்க தவறிடுறீங்க. ஹிந்து மதத்தை குறித்து தவறா பேசி அவங்களுடைய மதத்தை பெருமைப்படுத்தி பேசும்பொழுது அப்ப நாம எதிர்த்து பேசலாம். எப்படி நேத்திக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அப்ப நாம அதுக்கு எதிராக பேசணும் தானே? அப்படிதான் இருக்கணும். நம்ம மதத்தை தாக்கி பேசும்போது நாம எதிர்த்து பேசலாம். சும்மா அவர் கிறிஸ்தவர், அவர் இஸ்லாமியர் சொல்லி நாம சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசுபடுத்தக்கூடாது. நம்மள நோண்டாத வரைக்கும் நாமளும் அவங்கள நோண்ட தேவையில்லை. அவங்க நம்மள நோண்டுனாங்கன்னா, வேணும்னு நம்மள நோண்டுனாங்கன்னா நாம சும்மா இருக்க வேணாம். அப்போ அவங்கள வச்சு செய்யலாம். அதுல தப்பே கிடையாது. அவங்க ஊழல் பண்றாங்களா, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக நடந்துக்கிறாங்களா, சொன்ன சொல்லுக்கு எதிராக நடந்துக்கிறாங்களா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருக்காங்களா, தேவையில்லாத விஷயங்களை குறித்து பேசுறாங்களா, அப்ப நாம எதிர்த்து பேசலாம். அப்ப நாம கேள்விகளை கேட்கலாம். அதை விட்டு போட்டு அவர் பைபிள் வசனம் பேசிட்டாரு, இவர் கிறிஸ்துவர், இவர் இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்தை பரப்புனாரு, இவர் லுங்கியோட பார்ல உட்காந்து சரக்கடிச்சாரு, இதெல்லாம் ஏங்க பெருசுபடுத்துறீங்க? ரைட்டு. நாம இதை தொடர்ந்து திமுக, தாவேகா இது ரெண்டுத்தை பத்தியுமே பார்க்கலாம். அதாவது தீய சக்தி, தூய சக்தின்னு சொல்றாங்க இல்லையா, இதுங்க ரெண்டுத்தை பத்தியும் பார்க்கலாம். நாம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். தாவேகாவும் திமுகவும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. விஜயின் தனிப்பட்ட ஜோசியரை முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக போட்டிருந்தாங்க இல்லையா, அதை பத்தி நாம நேத்திக்கு பார்த்திருந்தோம். இன்னைக்கு அவருடைய பதவியை புடுங்கிட்டாங்க. விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்களுடைய பேச்சை கேட்டு சரின்னு சொல்லிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு திமுகவுக்கு அடிபணிந்து தாவேகா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கு. அவங்க நியமித்த ஒருத்தரை அவங்களே தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. சட்டமன்றம்ல திரு விஜய் அவர்களை பார்க்கும்பொழுது உண்மையாலே பரிதாபமா இருந்தது. உண்மையாலேங்க அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், பாஜக காரரு அவரு ஒருத்தர் தான். சும்மா சிங்களா தான் வருன்ற மாதிரி மனுஷன் ஒத்தியா நின்னுக்கிட்டு மொத்த கூட்டத்தையுமே கதற விட்டாரு. இன்றைய தினம் முதல்வருடைய நம்பிக்கை தீர்மானத்தில் பலர் துரதிர்ஷ்டவசமாக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார கூட்டமாக மாண்பை மீறி பேசிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். துரதிர்ஷ்டவசமாக இந்த மன்றத்தின் மரபை கருதி அந்த கருத்துக்களை எல்லாம் நேரமும் காலம் வரும்போது நானும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, ஒரு நண்பர் சொன்னார்கள் ஒற்றை தாமரை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.
2 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாட்டிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சியே போய் இங்கு கால் ஊனாது என்று சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை, அது தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லிக் கொண்டு நல்ல திட்டங்களுக்கு நிச்சயமாக எங்களது தன்னிகரற்ற தலைவர், உலகம் போற்றும் உத்தமர், மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் பால் கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக தமிழக மக்களுக்காக இந்த அரசை எப்பொழுதும் நல்ல பணிகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா, எடப்பாடி பழனிசாமி இவங்க 3 பேருமே விஜயை போட்டு பழகுறாங்க. சரி, அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு, அவங்க சொல்ற விஷயங்களுக்கு விஜய் பதிலளிப்பாருன்னு பார்த்தா அவங்க பேச 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 திரு விஜய் அவர்கள் நோட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாரு. தலைவர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, கண்டிப்பா தரமான பதிலடியை கொடுப்பாரு, சும்மா நறுக்குன்னு பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பேசுவாரு, 5 நிமிஷத்துல பேசிடுவாரு, இல்ல கடைசியில அவர் தான் பேச போறாரு, கடைசியில வச்சு செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி தான் நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மனுஷன் கடைசி வரைக்கும் பெருசா பேசவே இல்லை. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அறிக்கை வெளியிடுறாரு. அதுவும் எதுல? ட்விட்டர்ல அறிக்கை விடுறாரு. நாசமா போச்சு தலைவரே, நீங்க அவ்வளவு நேரமா உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்களே, அப்படி அந்த நோட்ஸ்ல என்னத்தை தான் எழுதுனீங்க? திமுகவின் ஊது குழலாகத்தான் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த கூட்டணி கட்சிகள் தான் இப்போ உங்க கூட கூட்டணிக்கு வந்திருக்கு. அவங்க திமுக பேசுறத மட்டும்தான் கேட்பாங்க, திமுக சொல்றதை தான் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சுயமா எதுவுமே பேசவே இல்லை. உங்க கூட்டணி கட்சிகள் உங்களை எதுக்கு பிரஷர் போடுறாங்களோ, எதை நீங்க செய்யணும்னு அவங்க பிரஷர் போடுறாங்களோ அதை தான் நீங்க செய்யறீங்க. திமுகவின் ஊதுகுழலாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருந்தது. இப்போ திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஊதுகுழலாக நீங்க இருக்கீங்க. தாவேக்கா இருக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. திமுகவுக்கு மாற்றாக தாவேக்கா இருக்கும்னு பார்த்தா திமுகவுக்கு மேக்கப்பை போட்டு, தாவேக்கா மாதிரி திமுகவுக்கு மேக்கப்பை போட்டு சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த புஷ்பா படத்துல சோஃபா சீன் வரும் பார்த்திருக்கீங்களா, அத மாதிரி ரியல் லைஃப்ல இங்க நடந்துட்டு இருக்கு. விஜய் ஒரு கட்சி தலைவரை மீட் பண்றதுக்கு போக போறாரு அப்படின்ற மாதிரி செய்தி வந்ததுன்னா விஜய் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள ஒரு புது சோஃபா அங்க போயிடுது. அது உண்மையிலேயே சோஃபா தானா, சோஃபாக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. இங்க யாரும் பெருசா அதை பத்தி பேசுறதும் இல்ல, செக்கே பண்றது இல்ல. வெறும் மீம்ஸா வந்துட்டு இருக்கே ஒழிய அதுக்குள்ள என்ன இருக்கு? உண்மையாலேயே விஜய் அவர்கள் உட்கார்றதுக்காக சோஃபா அங்க கொண்டு போறாங்களா, இல்ல சோஃபாக்குள்ள வேற ஏதாச்சும் வச்சு கொண்டு போறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. தமிழக அரசியல் களத்துல நடக்கிற இந்த விவகாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது திமுகவே பரவாயில்ல போலுகுது. திமுக கூட இது மாதிரிலாம் ஓப்பனா எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா தாவேக்கா, எப்பா சாமி, நீங்க திமுக மேலேயே இருக்கீங்க. இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன். டிவிக்கே ஆட்சி அமைக்க கூடாதென்று, தாவேக்கா ஆட்சி அமைக்க கூடாது என திமுக செய்த டீசன்ட் வெர்ஷன் அம்பலமாகி உள்ளது. ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் என ரெக்கார்டில் இசைக்க விடுவது வேறு ரகம். ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக தாவேக்கா சாதித்து காட்டத்தான் போகிறது. திமுக செய்ய முடியாத மக்கள் நல திட்டங்களை மேஜிக்கலாக தாவேக்கா செய்ய போகிறது. உதயநிதி பேச்சுக்கு முதல்வர் விஜய் பதிலடி. இதை இவரு அவையில பேசினாரா, சட்டமன்றத்துல சொன்னாரா? இல்ல, வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல ட்வீட்டா போட்டாரு. உதயநிதி உங்களை அவையில தானே விமர்சனம் பண்றாரு. உங்களுக்கு எதிராக உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் தானே பேசினாரு. அவர் பேசின விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா நீங்க அங்கே கொடுக்கலாம் இல்லையா? ஏன் ட்விட்டர்ல கொடுக்குறீங்க? அது வீட்டுக்கு போயிட்டு ஏன் ட்விட்டர்ல அறிக்கையா வெளியிடுறீங்க? இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா, திமுகவின் கூட்டணி கட்சிகள் அப்படியே தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உள்ள வந்தாங்க இல்லையா, அந்த 4 கட்சிகள் அவங்க பண்ற அட்டகாசங்கள் தான், அட்டூழியங்கள் தான். அந்த 4 கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆர்டர் போடுறாங்க. நீங்க இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் தான் செய்யணும், நீங்க அது மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்க அவங்களுக்குலாம் பதவிகள் கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த 4 கூட்டணி கட்சிகள் ஆர்டர் போடுறாங்க. அதையும் திரு விஜய் அவர்கள் ஆமோதித்து பேசுறாரு. கொடுமைங்க, கொடுமை. தீய சக்தி தூய சக்தின்னு பேசிவிட்டு இப்போ தூய சக்தியா இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா தீய சக்திகளா இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணி கட்சிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு, அவங்களுக்கு ஏத்த மாதிரியான செயல்கள் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அம்பலம் ஆயிட்டாரு திரு விஜய் அவர்கள், அம்பலம் ஆயிட்டாரு. தீய சக்தி சொல்ற விஷயத்துக்கு ஆமாசாமி போட்டுட்டு தான் இந்த தூய சக்தி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ இத பாருங்க,
நீட் தேர்வை ரத்து செய்க. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கையை ரத்து செய்ய வேண்டும். தொடக்கம் முதலே தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. வேணும்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு போடுங்க. உங்களுடைய தரப்பு வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு வையுங்க. உங்க வாதங்களை ஏத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் நீட்டை ரத்து பண்ணாங்கன்னா ஓகே. அப்படி அவங்க ரத்து பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீட் இங்க கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ரைட்டு. கடைசியாக கூட்டணி கட்சிகள் குறித்து அண்ணாமலையின் பார்வையை பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கலாம். என் உடம்பிலே ரத்தம் இருக்கும் வரை கூட்டணியில் இருந்தால் கூட ஜூனியர் பார்ட்னரு படிஞ்சு போகணும். அது அண்ணாமலையினுடைய ரத்தத்திலே கிடையாது. எங்கே இருந்தாலும் கூட நேருக்கு நேராக பேசுகின்ற குணம் தான் தோட்டம்பட்டியில் பிறந்து இங்கே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் இருக்கும் வரை அப்படித்தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தால் எல்லாம் கிளம்பி போங்க. அதான் இண்டிகோவில் 8,000 தானே ஃப்ளைட் டிக்கெட்டு. போய் யாரை பார்க்கணுமோ போய் மாற்றிட்டு வர பாருங்கள். நான் இருக்கும் வரை ஒரு சூர் மாற்றிக்க மாட்டேன். காரணம், இது பதவிக்காக இந்த உடம்பு இங்கே வரல. இந்த ரத்தம் என்பது ஒரு எம்எல்ஏ எம்பியை வாங்கி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ போட்டுக்கலாம். ஐபிஎஸ் இருந்ததே தூக்கி வீசிட்டு வந்தால் நான். அதனால் இந்த எம்பி எம்எல்ஏ போட்டு என் பேரை அழகுபடுத்திக்கலாம், அதுக்கு இங்கே வரல. சிஎம்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கலாமா, அதுக்கும் வரல. என்னை விட தகுதியானவர்கள் 1000 பேர் இந்த ஊரில் இருக்காங்க. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அதற்கு எவ்வளவு பெரிய சவாலை நான் பார்த்துக்கிறேன். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, உங்களுடைய கண்ட்ரோல தான் உங்களுடைய கட்சி இருக்கணும். உங்களுடைய கண்ட்ரோல தான் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கணும். உங்களுடைய கமாண்ட் என்னவா இருக்கோ அதன்படி தான் அவங்க எல்லாருமே கேட்டு நடந்துக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்லையே. எதிர்கட்சிகள் உங்களுக்கு எதிராகத்தான் அரசியல் பண்ணுவாங்க. படும் மோசமான விஷயங்கள் அவங்க செய்யதான் செய்வாங்க. அதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை. முக்கியமா திமுக எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, இப்படிதான் செய்வாங்க. அவங்க சட்டமன்றத்தில் உங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பேசினாங்கன்னா நீங்க சட்டமன்றத்திலேயே வச்சுதான் பதிலடி கொடுக்கணும். அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்துருக்கீங்களா? அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மோசமா ஜெயலலிதா அவர்களை திமுக காரங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் அவங்க அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல, அது கருணாநிதியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆன் ஸ்பாட்ல அங்கேயே தான் பதிலடி கொடுப்பாங்க. ஆனா நீங்க அப்படி பண்றது இல்லையே. ஆன் ஸ்பாட்ல நீங்க எதுவும் பேசுறதே இல்லையே. வெறும் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களே ஒழிய பேச மாட்டேன்றீங்களே. வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன், அறிக்கையை நான் அப்புறமா பொறுமையா வெளியிடுறேன், ட்விட்டர்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்றதெல்லாம் தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பதிலடி தரத்துக்குள்ள வேற ஒரு புது மேட்டர் வந்துடும். புதுசா இன்னொரு இஷ்யூ ஆனதை கிரியேட் பண்ணிடுவாங்க. புரூட்டல் ரியாலிட்டி என்னன்னா, திரு விஜயருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவருடைய கட்சி இல்லை. அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் திரு விஜயருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. முக்கியமா கூட்டணி கட்சிகள். அந்த கூட்டணி கட்சிகள் விஜய் பேச்ச கேட்கறதும் கிடையாது, மரியாதையும் கொடுக்கறது கிடையாது. கூட்டணி கட்சிகள் தான் விஜயை டாமினேட் பண்றாங்க. நீங்க இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் செய்யணும்னுட்டு விஜய்க்கு அவங்க ஆர்டர் போடுறாங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு அவங்க ஆர்டர் போடுறாங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. நீங்க உதயநிதி, நீங்க பண்ற அரசெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலேயே வேடிக்கையா தான் இருக்கு. சத்தியமா வேடிக்கையா தான் இருக்கு. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாமா, திட்டுற மாதிரி திட்டிப்பாங்களாமா. இதெல்லாம் பார்க்குற நாம இவங்க 2 பேருமே சண்டை தான் போடுறாங்க, இவங்க 2 பேருமே நேர் எதிரான கட்சிகள் அப்படின்ற மாதிரி நம்பணுமாமா. லாஸ்ட் ஒன் சஜஷன், ப்ளீஸ் வாட்ச் அண்ணாமலை இன்டர்வியூஸ் அண்ட் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்ஸ். அப்போவாச்சும் எப்படி போல்டாக பேசணும், எப்படி ஸ்ட்ராங்காக தன் தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருதான்னு பார்ப்போம். அப்போவாச்சும் நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்களான்னு பார்ப்போம். தயவு செய்து அண்ணாமலை எப்படி பேசுறாரு, ஊடகங்கள் மத்தியில் அவர் எப்படி பேசுறாரு, எதிர்கட்சிகளை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு, கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத அவரை பார்த்து கத்துக்கோங்க. நீங்க உம்முன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் வேலைக்காகாது. சத்தியமா சொல்ற, ஒன்றும் வேலைக்காகாது. தாவேக்கா விளங்கவே விளங்காது.